Hello and welcome to Banu's Corner. பொதுவா விரதம் இருக்கும்போது அரிசி கோதுமை பருப்பு வகைகளை தவிர்ப்பாங்க. மேற்கு இந்தியாவில் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான்ல சிவராத்திரி மற்றும் நவராத்திரி போன்ற பண்டிகைகளுக்கு விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்ற சாபுதானா கிச்சடி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இந்த சாபுதானா கிச்சடி வேற ஒன்றும் இல்லைங்க, ஜவ்வரிசி உப்மா தான். இதை ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஆனால் உதிரியாக ஜவ்வரிசி உப்புமா பண்ணுறதுல தான் இந்த ரெசிபியோட சவால் இருக்குது. இந்த பதிவில் உதிரியாக சாபுதானா கிச்சடி பண்ண நிறைய விரிவான டிப்ஸ், அதாவது குறிப்புகளை கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவையான பொருட்களும் அளவும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் ஜவ்வரிசி, அப்புறம் வேர்க்கடலையை வறுத்து 1/4 கப்பு நான் பரப்பரான்னு பொடிச்சு வச்சுருக்கேன். 1/4 கப்பு அப்படியே முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு, வேணும்னா சர்க்கரை, அப்புறம் எலுமிச்சம்பழம் சாறு, அப்புறம் தேங்காய் திருவல், வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு 1 சென்டிமீட்டர் கியூபாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி உப்புமாக்கு பெரிய ஜவ்வரிசி தான் நீங்கள் எடுக்கணும். சின்னது ஒட்டிகிட்டே வரும், அதனால் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை நம்ம ஓவர் நைட், அதாவது ராத்திரியை ஊற போடணும். அதை ஒரு 3-4 தடவை மாசத்து, அதாவது ஸ்டார்ச் போக கழுவி ஒரு சல்லடையில் போட்டு தண்ணியை வடிகட்டி எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் 2-3 கப்பு தண்ணி விட்டு நல்லா களைஞ்சு தண்ணியை கொட்டிடுங்க. தண்ணி நல்லா கிளியராக வந்த அப்புறம் அதை வடிகட்டி இந்த மாதிரி சம அளவில் பரப்ப உதவுற ஒரு கண்டெய்னரில் ஊற விடணும். பவுலில் ஊற விட்டால் தண்ணி கீழே தங்கிடும், அப்புறம் மேலே உள்ள ஜவ்வரிசி எல்லாம் சரியாக ஊறாது. இப்போ நம்ம தண்ணி கரெக்டாக 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 3/4 கப்பு தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கணும். கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா சரி வராது, அதனால் ஜாகிரதையாக 3/4 கப்பு தண்ணி விட்டால் போதும். ஜவ்வரிசியை சமமாக நீங்கள் கண்டெய்னரில் பரப்பி விட்டுடுங்க. கண்டெய்னரை 2 தட்டு தட்டிட்டு நம்ம நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில் ஆயிடுச்சுங்க, ஜவ்வரிசியை பார்க்கலாம். பாருங்க, ஜவ்வரிசி நல்லா ஊறி அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கீழே தண்ணி ஒன்றும் தங்கலை. ஜவ்வரிசியை நம்ம நசுக்கி பார்க்கலாம். நசுக்கி பார்த்தா நல்லா பிதுங்கி உள்ளேயும் பச்சையாக இல்லை, இப்படி தான் இருக்கணும். ஜவ்வரிசியில் தண்ணியெல்லாம் ஊறினா கூட உப்புமா செய்கிற வரைக்கும் நம்ம அதை ஒரு சல்லடையில் போட்டு வைக்கலாம். இனி வேர்க்கடலையை வறுக்கணும். வேர்க்கடலையை ஒரு மீடியம் லோவில் வறுத்து எடுங்க. நீங்கள் எவ்வளவு வறுக்கிறீங்கன்ற பொறுத்து ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். நான் வாங்கினதை மொத்தமும் வறுத்து வச்சுட்டேன், அதனால தான் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. வறுபட்ட வேர்க்கடலை ஆறின அப்புறம் நம்ம தோல் அகத்திக்கலாம். தோல் அகத்தின வேர்க்கடலையில் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து பரப்பரன்னு நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பொடி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஊற வச்சு வடிகட்டின ஜவ்வரிசியில் பொடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை கலவையை நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலக்கும்போது ஜவ்வரிசியில் இருக்கிற நீரை அந்த வேர்க்கடலை பொடி உறிஞ்சு ஜவ்வரிசியை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க செய்யும். இந்த கிச்சடி உதிரியாக வர்றதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பரந்த நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா ஒரு பழகின கடாயில் நெய்யோ எண்ணெயோ விட்டு ஜீரகம், வேர்க்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தாளித்து நல்லா வதக்கிக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்து ஊற வச்ச ஜவ்வரிசியை நம்ம இப்போது தாளிப்போடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே உப்பையும் கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் வேணும்னா இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, எங்கள் வீட்டில் அந்த டேஸ்ட் பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் அடுப்பை மிதமாக கொண்டு மூடி வச்சு வேக வைப்பாங்க. நான் மீடியம் ஹையில் வச்சு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் திறந்து விட்டு கிளறி உருளைக்கிழங்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஜவ்வரிசியை கிளறி உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது ரெக்கார்டிங் பாஸ் ஆயிடுச்சு, அது விட்டு போச்சு.
இப்போ நான் லெமன் ஜூஸையும் கலந்து விட்டு கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து ஜவ்வரிசியை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பேனில் நல்லா பரப்பி விட்டு இறக்கிடுங்க. அது ஆற ஆற அந்த ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃபனுக்கோ இல்லைன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நீங்கள் பண்ணும்போது நம்ம கடுகு, பெருங்காயப்பொடி, வெங்காயம்லாம் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் இந்த கிச்சடியை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.